நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கம்பைநல்லூர் ஸ்ரீராம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து இருக்கேன். நான் இப்போ நடந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் 2026 ரேங்க் 1 செக்யூர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நான் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்திருக்கேன். அண்ட் என்னோட ஸ்கோர் 12th 600க்கு 598 எடுத்திருக்கேன். இதுக்கு காரணம் ஃபுல்லாக நான் போட்ட ஒரு எஃபர்ட்டும் அண்ட் தென் டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட், என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து இந்த ஒரு மார்க் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நான் ஸ்டார்டிங்லேருந்து படித்த சமயத்தில் நான் நிறைய 1 மார்க்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். தியரி படிக்கிறத விட எனக்கு 1 மார்க்ஸ் போட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ அதனால் 1 மார்க்ஸ் போட எனக்கு தியரிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக பிக்கப் பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் தென் நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்திருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து படிங்க, கடைசி நேரத்தில் படிக்கணுன்றது பயாலஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்னு சொல்லலாம். அண்ட் தென் இப்போ 11th போர்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் 11th போர்ட்ஸை எப்பயுமே நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அதை சைட் பை சைட் எடுத்து பாருங்கள். இப்போ இல்லைனாலும் நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸில் போய் படிக்கும் போது உங்களுக்கு எப்போயா சூஸ் ஆகும். அதை நான் என்னோட ஜூனியர்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் நீங்கள் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இப்போ டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் அண்ட் தென் மேக்ஸிமம் வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த ஃபோன்ஸ் அந்த மாதிரி கேமில் இருக்கிறத அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால் டெக்னாலஜி அப்டேட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு அப்டேட்டாகவும் இருங்க, அதே சமயத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருங்க. நான் என்னோட ஜூனியர் சொல்லணும் அப்படின்னா நல்லா படிங்க. அண்ட் தென் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் ஸ்டடி ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும், போக போக ஈஸியாக இருக்கும். அப்புறம் என்னோட ஸ்கூலில் இருந்த சீனியர்ஸ்க்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அவங்க ஒரு தடவை எனக்கு மோட்டிவேஷன் பண்ணாங்க, அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ட் தென் இந்த ஸ்கூலுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் எனக்கு என்ன சப்போர்ட்னாலும் அவங்க பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன டவுட் கேட்டாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.